நம்மளுடைய பிஎஸ்டி சிறுவடை ஃபார்ம்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பேரண்ட்டு, அப்புறம் வந்து சிக்ஸ் எவ்வளோ வச்சுருக்கோம், மிஷினில் எவ்வளோ முட்டை லோட் பண்ணியிருக்கோம், பியூரிட்டி சிறுவடை தாய்க்கோழி எவ்வளோ இருக்குது நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஒரு விஷயமாக அப்படியே அப்டேட் பண்ணிட்டே வரேன். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு சிக்ஸ் எவ்வளோ தேவைப்படுதுன்னு எனக்கு சொல்லுங்கள். நம்ம ஆர்டர் புக் பண்ணி சிக்ஸ் கொடுத்துக்கலாம். போகிறோன்னா இப்போ வந்து கோழிகளுக்கு எல்லாம் நம்ம வந்து ஃபீடு போட போகிறோம். அந்த ஃபீடில் என்னென்ன கலந்துருக்கோம்னா, சோளம், கம்பு, அரிசி, கருவாடு தூள், அப்புறம் வந்து மக்காச்சோளம், வெள்ளை சோளம், இது எல்லாமே நம்ம கலந்துட்டு டெய்லி இதெல்லாம் 2 பக்கெட் ரெகுலராக கொடுக்குறோம். இப்போ வந்து ஃபீடு வந்து கலந்துருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள் வீடியோஸில். அது எல்லாத்தையும் இதில் சோளம், கம்பு, கருவாடு தூள் எல்லாம் சேர்ந்து கலந்து கோழிங்களுக்கு ஃபீட் பண்ண போகிறோம். என்ன பார்க்க போறோம்னா, இங்கே வந்து முட்டை வந்து எடுக்க போகிறோம். நம்ம முட்டைக்கு வந்து கேஸ் எப்படி பண்ணியிருக்கோம்னா, இந்த மரம் கூட வாங்கிட்டு வந்து நம்ம அழகாக பாக்ஸாக ரெடி பண்ணி ஃபுல்லாக வந்து அடித்து நம்ம வச்சுருப்போம். இதில் வந்து எப்படி மொத்தமாக அப்படி எடுக்கணும் பாருங்க. சிறுவடையோடைய செக்ரிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இருக்கு நம்ம சிறுவடையோடைய வெயிட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா, ஆவரேஜாக வந்து 1 kg தான் இருக்கணும். 1 kgக்கு மேலே போகக்கூடாது. 950 ஒன்று தான் இருக்கணும். பியூரிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட சைஸ் வந்து ஒரு கைக்கு அடங்கணும். அது இல்லாமல் கொண்டை வந்து லைட்டாக தான் இருக்கும். ஒரு 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 லைட்டாக ஒரு சென்டிமீட்டர் கூட வளராது. ஒரு 1/2 சென்டிமீட்டருக்கு மேலே தான் வளர்ந்துருக்கும் லைட்டாக கொண்டை. அடுத்த செக்ரிகேஷன் என்னென்னா, கண்ணில் வந்து ஒரு மஞ்சள் கலர் இருக்கும். கண்ணில் வந்து ஒரு மஞ்சள் கலர் டாட் இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல ஒயிட் கலரில் இந்த காதுக்கு கீழே ஒரு ஒயிட் கலர் டாட் ஒன்று வரும். இதுதான் வந்து பியூரிட்டி சிறுவடையோடைய அடையாளம். இப்படி தான் நம்ம ஆக்சுவலி சிறுவடையோட அடையாளம் பார்ப்போம். வால் வந்து நல்லா தூக்கு வாலாக இருக்கும். நிற்கக்குள்ள இது நிற்கக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கு வால் வச்சு நல்லா தூக்கி நிற்கும் சிறுவடைனா. வேற வீடு வந்து இப்படி தூக்கு வால் இருக்காது. நம்ம சேவலோடைய செக்ரிகேஷன் பார்க்கணும். சேவல் பார்த்தோம்னா இந்த இதுவும் வெயிட் ஆவரேஜாக ஒரு 1.300 தான் இருக்கணும். 1.300 தான் ஆவரேஜாக இருக்கணும். ஹைட்டு, காலோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா சைஸே ஓரளவு இவ்வளோ ஹைட்டு தான் இருக்கும். கால் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும். கால் வந்து ஷார்ட்டாக இருக்கணும். இல்லாமல் வால் நல்லா தூக்கு வாலாக இருக்கணும். இந்த ரெண்டு வால் வந்து இதில் நல்லா இப்படி தூக்கி இப்படி வளைஞ்சிருக்கும். இதில் 2 வால் வந்து நல்லா வளைஞ்சிருக்கும். இந்த இடத்துல ஒரு ஒயிட் டாட் ஒன்று வரும். சேவலுக்கு பெட்டைக்கு வந்த மாதிரி இந்த இடத்துல ஒயிட் டாட் ஒன்று வரும். அப்புறம் கலர் பார்த்தோம்னா, நம்ம மேக்ஸிமம் கலர் வந்து இந்த சிகப்பு கலர் மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணி பேரண்ட் நிறுத்திருக்கோம். சேவல் ஃபுல்லாகவே நம்மளுக்கு சிவப்பு கலர் மட்டும்தான் இருக்கும். கலர் பாருங்கள், நல்லா நம்மகிட்ட இருக்கிற எல்லா சேவலுமே இந்த கலரில் மட்டும்தான் இருக்கும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரூடிங் ரூமில் எவ்வளோ சிக்ஸ் வச்சுருக்கோம், நம்ம என்னென்ன வேக்சினேஷன் போட்டிருக்கோம், சிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது, சிக்ஸோடைய ஆக்டிவ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது என்னது, ப்ரூடிங் போடுறதுக்காக மொத்தம் 3 ஸ்டேஷன் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் எல்லாம் எத்தனை மாதம் இருக்குங்கிறத ஒவ்வொன்றா எவ்வளோ ஒன்றா சொல்லிடுவோம். நம்மகிட்ட வந்து ஒரு 80 இருக்குது. 1 மாத குஞ்சு இருக்குது. இது வந்து இப்போ 15 நாள் ஆகுது. 2 வேக்சினேஷன் முடிச்சாச்சு. F1 IPD முடிச்சாச்சு. அடுத்தது வந்து லசோட்டுக்காக வெயிட்டிங்.
இதில் வந்து ஒரு 100 கிட்ட இருக்குது. இதுவும் அந்த மாதிரி தான். இது வந்து இப்போ 20 நாள் கிட்ட ஆகுது. இதுக்கும் வந்து நம்ம 2 வேக்சினேஷன் முடிச்சிட்டோம். அடுத்தது 3வது வேக்சினேஷன் லசோட்டா மட்டும் வெயிட்டிங்கில் இருக்குது. இது வந்து டே ஓல்டு மொத்தம் 130 இருக்குது. இது டே ஓல்டு 130 சிக்ஸ் இப்போ அவைலபிளாக நம்மகிட்ட இருக்குது. இதுக்கு நம்ம டானிக்குன்னு பார்த்தா நம்ம என்னென்ன கொடுத்துட்ருக்கோம்னா டெட்ராசைக்ளின், அப்புறம் வந்து புரோட்டான். இந்த ரெகுலராக இந்த டானிக் வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு டைம் ரெகுலராக வச்சுருவோம். அப்புறம்னா இன்குபேட்டர் தான் பார்க்க போகிறோம். இந்த இன்குபேட்டரில் எவ்வளோ எக்கு லோட் பண்ணியிருக்கோம். மொத்தம் வந்து நம்மள்ட்ட 4 மிஷின் இருக்குது. ஆக்சுவலி 4 மிஷினில் எவ்வளோ முட்டை லோட் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம அடுத்த மிஷினாக நம்மளே பார்த்துட்டு வரோம். பண்ணியிருக்கோன்னா 150 முட்டை லோட் பண்ணியிருக்கோம். இதில் 150 முட்டை வந்து இப்போ ஏற்றிருக்கோம். இப்போ ஏற்றி வந்து 4 டேஸ் ஆகுது. 150 முட்டை இதில் லோட் பண்ணியிருக்கிறோம். அடுத்த மிஷினில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். டோட்டலாக ஒரு 150 முட்டை கிட்ட இதுலையும் லோட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து இதில் வந்து ஹீட்டிங் ப்ராசஸ்ஸு, நம்ம இம்யூனிட்டி கண்ட்ரோலு இதெல்லாம் நம்ம இதில் நோட் பண்ணியிருப்போம். கரெக்டாக வந்து மறந்துடக்கூடாதுன்னு, எப்போதுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு மேட்சிங் பண்ணி நம்ம ப்ரூடிங் ரூமில் ரெகுலராக போட்டுருவோம். நம்ம ப்ரூடிங் ரூமில் போட்டு யாராவது சிக்ஸ் சேர்க்குறாங்க அவங்க கொடுத்துருவோம். சரிதா? ஃப்ரிட்ஜு வந்து நம்ம முட்டைக்காக தான் ஃபுல்லாகவே வாங்கியிருக்கோம். இந்த ஃப்ரிட்ஜில் ஃபுல்லாகவே முட்டை மட்டும் தான் லோட் பண்ணுவோம். இப்போ இருந்த முட்டையெல்லாம் இப்போ ஸ்டாக் இருந்ததெல்லாம் ஏற்றியாச்சு. இப்போ வந்து அடுத்தது ஒரு 50 முட்டை கிட்ட இருக்குது. ஒரு 50 முட்டை ஸ்டாக் இருக்குது. அடுத்தது வந்து ஏற்றணும். மொத்தம் 150 முட்டை வந்தோன்னே ஏற்ற ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் எப்போது வேக்சினேஷன் வந்து நம்ம ஃபார்மில் எப்போதுமே வேக்சினேஷன் கையில் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். நம்ம இருந்துகிட்டே இருந்தால் தான் சிக்ஸ் ஆச்சிங்காக நம்ம ரெகுலராக வந்து போட்டுகிட்டே வரோம் வேக்சினேஷனு. பாருங்கள், வேக்சின்லாம் வந்து எப்போதுமே ஸ்டாக் நம்மள்கிட்ட இருக்கும். நம்ம வந்து கலந்து போடுற மருந்து, அப்புறம் இந்த மருந்து வச்சுருக்கோம். அப்புறம் வந்து லசோட்டா இருக்குது. அப்புறம் வந்து இன்னொரு பாக்ஸில் ஆர்டிபி, ஆர்டிவிகே, அப்புறம் F1 அடுத்த பாக்ஸில் அதே மாதிரி தான். இதுலேயும் நம்ம எல்லா வேக்சினேஷனும் கரெக்டாக இதில் உள்ளே வச்சுருவோம். ரெகுலராக வந்து வேக்சினேஷன் நம்ம கையில் எப்போதுமே இருந்துகிட்ருக்கோம். நம்ம பிஎஸ்சி சோட ஃபார்ம்ஸில் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்தது வந்து சிக்ஸ் நீங்கள் எப்படி புக் பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். நம்ம பிஎஸ்சி சோட ஃபார்ம்ஸில் நம்ம டே ஓல்டு, மந்த் ஓல்டு இது மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். பியூர் சிரோட மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். நம்மள்ட்ட வேறு எந்த ப்ரீடுமே கொடுக்கறது கிடையாது. நீங்கள் வந்து ஆர்டர் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, குஞ்சு தேவைப்படுதுன்னா நம்ம பிஎஸ்சியோட ஃபார்ம்ஸில் நம்மளோட நம்பர் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் இருக்குது, அப்புறம் வந்து யூடியூப்லேயும் இருக்குது. இந்த 3 ஐடியிலையும் இருக்குது. அதுலேருந்து நம்பர் எடுத்து உங்களுக்கு சிக்ஸ் எவ்வளோ தேவைப்படுது, நீங்கள் என்ன ஊர், உங்களுக்கு ஃப்ரீ புக்கிங் ஃபஸ்ட்டே பண்ணிவிடுவோம். இந்த மாதம் அடுத்த மாதம் சிக்ஸ் அனுப்புகிறோன்னா நம்ம இந்த மாதமே பண்ணிவிடுவோம். இந்த மாதமே சிக்ஸ் வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு ஆர்டரை புக் பண்ணிவிட்டு எவ்வளோ கொஞ்சம் தேவைப்படுதோ அந்தந்த ஊருக்கு அனுப்பிச்சிடுவோம். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தூய சிறுவிடை வேணும்னா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய பேர் வந்து சிலம்பரசன், அரியலூர் மாவட்டம், செந்துறை வட்டம். ஃபார்முடைய எல்லாம் உங்களுக்கு நான் காட்டிட்டேன். இதுக்கப்புறம் சிக்ஸ் யார் எவ்வளோ தேவைப்படுதோ நமக்கு சொல்லுங்கள், நம்ம சிக்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கன்னியாகுமரிக்கும் மைசூருக்கும் இந்த 200 சிக்ஸை வந்து சேல்ஸுக்காக ட்ரெயினில் வந்து புக் பண்ணி போட போயிட்டுருக்கோம்.